ஹாய் ஹலோ வணக்கம். மம்மிக்களுக்கும் டேடிக்களுக்கும் இப்போது ஒன்று சொல்ல போறேன். இப்போது ஒரு கேள்வி. உங்கள் பிள்ளைகள் தினமும் சோம்பேறித்தனம் பண்ணுதுகளா? எப்பவுமே சோம்பேறியே இருக்கிறாங்களா? ஆனால் ஒரு சின்ன பழக்கத்தால அவங்களோட சோம்பேறித்தனத்தை முற்றிலுமாக மாற்ற முடியும். அந்த குட்டி குழந்தைகளின் வாழ்க்கையே மாற்ற அளவுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் கதை சொல்லும் நேரம். சின்னதா இருக்கலாம், ஆனால் அதில இருக்கிற மாயை ரொம்ப பெரியது. ஒவ்வொரு நாளும் வெறும் 5 நிமிடம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கதை சொல்லி நேரம் செலவழிச்சீங்கன்னா அது உங்களோட குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைக்கும். அவர்களுடைய கற்பனை சக்தியை அதிகரிக்கும். நம்மளோட பாசப்பிணைப்பு இன்னும் ரொம்ப ரொம்ப வலிமையாகும். ஒரு நாள் ஒரு கதையில ஹீரோ சிங்கம். ஒரு நாள் ஒரு கதையில தேவதை வந்தார். அந்த கதைகள்ல தான் அவங்க வாழ்க்கை வண்ணமா மாறுது. அதை அவங்க கற்பனை செய்து பார்க்கும்போது அவங்களுடைய கற்பனை சக்தி அதிகரித்து எதிர்கால வாழ்க்கைக்கு வித்திடுது. நாம நம்ம பிள்ளைகளுக்காக கொடுக்கிற பெரிய ஒரு பரிசுதான் இந்த சிறிய கதை சொல்லும் நேரம். இத ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கவன். ஒரு 5 நிமிஷம் உங்க குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லி பாருங்க. 5 நிமிஷம் ஒரு கதை, ஒரு கனவு. அது உங்களோட பிள்ளைய நாளைய நாயகனாகவோ நாயகியாகவோ மாற்றிவிடும். சின்ன கதை பெரிய பொக்கிஷம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாசத்தை பகிர்ந்துக்கோங்க. உங்களோட குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு எப்படியான கதை வேணுமென்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தினம் ஒரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன்.